எங்கள் ஆய்வின் சிக்கல் ஒரு பொருளின் பொன்மை எவ்வாறு அதன் வேகத்தை பாதிக்கின்றது. எங்கள் ஆய்வின் நோக்கம் பிங்பாங் பந்துகளின் பொன்மைக்கும் பிங்பாங் பந்து சென்ற சராசரி வேகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய. எங்கள் ஆய்வின் கருதுகோள் பிங்பாங் பந்துகளின் பொன்மை அதிகரிக்கும் போது அவை 1.5 மீட்டர் சென்ற நேரம் அதிகரிக்கும். எங்கள் ஆய்விற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் 2 மீட்டர் நீளம் கொண்ட பலகை, 2 மீட்டர் நீளம் கொண்ட சட்டங்கள், 2 குடையாணிகள், பெரிய துணிக்கில், நொய்ப வளையம், ஆய்வுக்கூட கண்ணாடி, பசை துப்பாக்கி, கத்தி, மின்னியல் நிறுவை மற்றும் நிறுத்தமைவு கடிகாரம். எங்கள் ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் வெவ்வேறு பொன்மை கொண்ட பிங்பாங் பந்துகள். எங்கள் பிங்பாங் பந்துகளில் மரத்தூள், முகப்பூச்சு, நீர், மணல் மற்றும் இரும்புத்தூள் போன்றவை நிரப்பப்பட்டன. எங்கள் ஆய்வின் மாதிரிகள் இதோ. தற்சார்பு மண் பிங்பாங் பந்துகளின் பொன்மை. சார்பு மண் பிங்பாங் பந்துகள் 1.5 மீட்டர் சென்ற நேரம், கட்டுப்படுத்தப்பட்ட மாதிரி பிங்பாங் பந்து சென்ற தூரம் மற்றும் நுழைவாயில் இழுத்து விடப்பட்ட தூரம். அடுத்ததாக எனது நண்பன் டிவாஷன் இவ்வாய்வின் செயல்முறையை பற்றி விளக்க வருகிறார். முதலில் 5 வெவ்வேறு பொன்மை கொண்ட பிங்பாங் பந்துகள் 5 பந்துகளையும் துளையிடப்பட வேண்டும். துளையிடப்பட்ட பந்துகளில் மணல், மரத்தூள், நீர், இரும்புத்தூள் மற்றும் முகப்பூச்சு போன்றவற்றை நிரப்ப வேண்டும். 5 பந்துகளின் எடையும் குறித்து கொள்ள வேண்டும். 5 பந்துகளில் A, B, C, D, E என அடையாளமிட்டுக் கொள்ளவும். 2 மீட்டர் பலகையில் தயார் செய்யப்பட்டு சமதளத்தில் வைக்க வேண்டும். பந்து நேராக செல்வதை உறுதி செய்ய தண்டவாளத்தை அமைக்க வேண்டும். ஆய்வின் பொழுது செய்ய வேண்டிய வழிமுறைகளை பார்ப்போம். முதலாவதாக மரத்தூள் நிரம்பிய பிங்பாங் பந்தை பரிசோதிக்க உள்ளோம். ஒன்று, 2, 3. 0.39. இரண்டாவதாக முகப்பூச்சி நிரம்பிய பிங்பாங் பந்தை பரிசோதிக்க உள்ளோம். ஒன்று, 2, 3. 0.85. மூன்றாவதாக நீர் நிரம்பிய பிங்பாங் பந்தை பரிசோதிக்க உள்ளோம். ஒன்று, 2, 3. 1.07. நான்காவதாக மணல் நிரம்பிய பிங்பாங் பந்தை பரிசோதிக்க உள்ளோம். ஒன்று, 2, 1.61. இறுதியாக இரும்புத்தூள் நிரம்பிய பிங்பாங் பந்தை பரிசோதிக்க உள்ளோம். ஒன்று, 2, 2.35. ஆகவே எங்களது ஆராய்வில் கிடைக்கப்பெற்ற தரவுகளும் இப்பொழுது செய்து காட்டி கிடைத்த தரவுகளும் ஏறத்தாழ ஒரே அளவில் இருக்கிறது. ஒவ்வொரு பொறுமை கொண்ட பந்தும் 5 முறை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. பாதுகாப்பு நடவடிக்கைகள். கோரணி நச்சு COVID-19 நோய் பரவுவதை தடுக்க முகக்கவரி அணிவது அவசியம். அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் கூடுதல் இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். இவ்வாய்வினை மேற்கொள்ளும் போது நாங்கள் சமதளத்தில் பலகையை வைத்தோம். இதற்கு முக்கிய காரணம் பலகை சாய்த்தளமாக வைத்தால் உயிர் சுத்தி ஆய்வின் முடிவை பாதிக்கும். மேலும் பிங்பாங் பந்துகளை கையில் தள்ளுவதை தவிர்க்க வேண்டும். தள்ளும் உந்துவிசையை கட்டுப்படுத்த இவ்வாய்வின் நோயாளியும் இழுத்து விடப்படும் தூரம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பிங்பாங் பந்து
நேராக படியில் செல்வதை உறுதி செய்ய நாங்கள் தண்டவாளத்தை அமைத்து பின்பாங் மதில் ஓட விட்டோம். பின்பாங் மதிலில் துளையிடும்போது துளை சிறிதாக இருப்பது அவசியம். மீண்டும் துளையை சுத்தமாக மூட வேண்டும். பின்பாங் மதிலின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் ஆய்வின் முடிவை பாதிக்கும். நேரத்தை துல்லியமாக கணக்கிட ஒவ்வொரு ஆய்வும் குறைந்தது 5 முறை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து பசை துப்பாக்கி, கத்தி போன்ற பொருட்களை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். பிங்பாங் பந்துகளில் துளையிடும் போது காயங்கள் ஏற்படாமல் இருக்க அதிக கவனம் தேவை. ஆசிரியர் உதவியோடு மேற்கொள்வது சிறப்பு. பிங்பாங் பந்துகளில் முகப்பூச்சு, இரும்புத்தூள், மரத்தூள் மற்றும் மணல் ஆகிய பொருட்களை நிரப்பும் போது ஆழ்கட கண்ணாடி மற்றும் முகக்கவரி போன்றவற்றை அணிதல் அவசியம். கண்களுக்கும் சுவாசத்திற்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். காற்றோட்டம் இல்லாத அறையில் இவ்வாறு மேற்கொள்வது சிறப்பு. காற்றோட்டம், மின்விசிறி போன்றவை பிங்பாங் பந்து செல்லும் திசை, அதன் வேகம் போன்றவற்றை பாதிக்கும். அடுத்ததாக என் நண்பர் யவினேஷ் ஆய்வின் தரவுகளை பற்றி கூற வந்துள்ளார். இப்பொழுது ஆய்வில் கிடைக்கப்பட்ட தரவுகளை காண்போம். அட்டவணை ஒவ்வொரு பொருளை கொண்ட பந்தும் 5 முறை வடிவமைக்கப்பட்ட 1.5 மீட்டர் கொண்ட பலகையில் செல்ல எடுத்துக்கொண்ட நேரத்தை காட்டுகின்றது. பிறகு சராசரி நேரத்தை கணக்கிடப்பட்டது. சராசரி நேரத்தை துணை கொண்டு வேகம் கணக்கிடப்பட்டுள்ளது. 7 கிராம் பொறுமை கொண்ட பந்து 1.5 மீட்டர் இலக்கை அடைய சராசரி 0.41 வினாடிகள் எடுத்துக்கொண்டது. 25 கிராம் பொறுமை கொண்ட பந்து 1.5 மீட்டர் இலக்கை அடைய சராசரி 0.82 வினாடிகள் எடுத்துக்கொண்டது. 35 கிராம் பொறுமை கொண்ட பந்து 1.5 மீட்டர் இலக்கை அடைய சராசரி 1.03 வினாடிகள் எடுத்துக்கொண்டது. 47 கிராம் பொறுமை கொண்ட பந்து 1.5 மீட்டர் இலக்கை அடைய சராசரி 1.58 வினாடிகள் எடுத்துக்கொண்டது. 72 கிராம் பொறுமை கொண்ட பந்து 1.5 மீட்டர் இலக்கை அடைய சராசரி 3 வினாடிகள் எடுத்துக்கொண்டது. நாங்கள் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் பிங்பாங் பந்துகளின் பொறுமை அதிகரிக்கும் போது அவை 1.5 மீட்டர் சென்ற நேரம் அதிகரிக்கின்றது. ஒவ்வொரு பிங்பாங் பந்துகளின் சராசரி நேரத்தை துணை கொண்டு வேகம் கணக்கிடப்பட்டுள்ளது. வேகத்தை கணக்கிடும் சூத்திரம் பின்வருமாறு: சென்ற தூரத்தை 1.5 மீட்டர் இலக்கை அடைந்த நேரத்தால் வகுத்தால் நமக்கு வேகம் கிடைக்கும். அட்டவணை ஒவ்வொரு பொறுமை கொண்ட பிங்பாங் பந்துகளின் வேகத்தையும் குறிக்கின்றது. கணக்கிடப்பட்ட வேகத்தின் அடிப்படையில் பொறுமை அதிகரிக்கும் போது அவற்றின் வேகம் குறைகிறது என்பதை நாம் தெளிவாக காண முடிகிறது. தொடர்ந்து பிங்பாங் பந்துகளின் பொறுமைக்கும் கிடைக்கப்பெற்ற வேகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பினை பார்க்க எக்ஸலில் ஒரு குறிவரைவு உருவாக்கப்பட்டோம். மேற்காணும் குறிவரைவு பிங்பாங் பந்துகளின் பொறுமைக்கும் அவற்றின் வேகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பினை மிகவும் தெளிவாக காட்டுகிறது. இக்குறைவரைவின் துணையுடன் நாம் ஒரு பொருளின் பொறுமை அதிகரிக்கும் போது அவற்றின் வேகம் குறையும் என்பதனை நாம் ஆணித்தரமாக கூறலாம். இந்த ஆய்வின் இறுதி முடிவு: இந்த ஆய்வின் அடிப்படையில் பிங்பாங் பந்துகளின் பொறுமை அதிகரிக்கும் போது அவை 1.5 மீட்டர் சென்ற நேரம் அதிகரிக்கின்றது. இதனால் ஆய்வின் கருதுகோள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கணக்கிடப்பட்ட வேகத்தின் அடிப்படையில் பொறுமை அதிகரிக்கும் போது அவற்றின் வேகம் குறைகின்றது. அடுத்ததாக என் தோழி ஹர்ஷினி இந்த ஆய்வின் விவாதத்தல் நடைமுறைகளை கூற வந்துள்ளார். நியூட்டனின் இரண்டாம் விதியின் சூத்திரம் பின்வருமாறு: F equals to ma. F equals to force, m equals to mass, a equals to acceleration என கூறப்படுகின்றது. இந்த விதியின் அடிப்படையில் ஒரு பொருளின் வேக வளர்ச்சி அல்லது ஆர்முடுதல் அதன் பொறுமையை சார்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் நியூட்டனின் கூற்றின்படி உந்துவிசை F அதிகமானால் ஒரு பொருளின் வேகமும் அதிகரிக்கிறது. எங்கள் ஆய்வில் உந்துவிசை கட்டுப்படுத்தப்பட்டதால் F over m equals to a. ஆகவே பொறுமை அதிகரிப்பதால் வேகம் குறையும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஒரு பொருள்
பொருளின் பொறுமை அதிகரிக்கும் போது அதன் உராய்வு அதிகரிக்கின்றது. உராய்வு உந்து விசை ஒரு பொருளின் நகர்ச்சியில் எதிர் திசையில் செயல்படுவதால் பொறுமை அதிகரிக்கும் போது வேகத்தை குறைக்கின்றது. எங்கள் ஆய்வில் நாங்கள் சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளோம். முதலாவதாக, இவ்வாய்வு சமதளத்தில் நடத்தப்பட்டது. சாய்தளத்தில் நடத்தப்பட்டிருந்தால் உள்நிலை சக்தி மற்றும் இயங்கு சக்தியின் காரணமாக அதிக பொறுமை கொண்ட பொருளை மிக வேகமாக சென்றிருக்கும். இது ஆய்வின் முடிவுக்கு முரணானதாகும். எனவே இவ்வாய்வு சமதளத்தில் நடத்தப்பட்டது. தொடர்ந்து இவ்வாய்வில் தள்ளும் உந்து விசையை கட்டுப்படுத்த நோய்வு வளையம் இழுத்து விடப்படும் தோறும் அடையாளங்களை பற்றி கட்டுப்படுத்தப்பட்டது. தள்ளும் உந்து விசையை கட்டுப்படுத்த தவறினால் துல்லியமான முடிவு கிடைக்காது. மேலும் ஆய்வின் பொருளாக உருண்டை வடிவம் கொண்ட பிங்பாங் பந்துகள் பயன்படுத்தப்பட்டன. உருண்டை வடிவம் கொண்டதால் பந்துக்கும் பலகைக்கும் இடையே உள்ள உராய்வை கட்டுப்படுத்தலாம். அது மட்டுமின்றி வெவ்வேறு பொறுமை கொண்டு ஒரே மாதிரியான மகிழுந்துகள் பயன்படுத்தப்பட்டால் பல்வேறு வகை உராய்வுகள் ஏற்பட்டு ஆய்வின் முடிவில் சிக்கலை ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டாக, மகிழுந்தின் சக்கரத்திற்கும் மகிழுந்துக்கும் இடையே ஏற்படும் உராய்வு, சக்கரத்திற்கும் பலகைக்கும் இடையே உள்ள உராய்வு என இவை ஆய்வின் முடிவில் சிக்கலை ஏற்படுத்தும். பலகையில் அமைக்கப்பட்ட தண்டவாளம் பிங்பாங் பந்துகள் நேராக இலக்கை அடைய துணைபுரிகின்றன. பிங்பாங் பந்துகள் நேராக செல்லவில்லை என்றாலோ அல்லது வளைந்து சென்றாலோ செல்லும் தூரத்தில் மாற்றம் ஏற்படும். இது ஆய்வின் முடிவில் சிக்கலை ஏற்படுத்தும். அடுத்ததாக என் நண்பன் சுபன் அன்றாட வாழ்வில் பொறுமையும் வேகமும் பற்றி விளக்க வருகிறார். நம் அன்றாட வாழ்வில் பொறுமையும் வேகமும். வாகனங்களின் உருவாக்கம். அதிக பொறுமை கொண்ட வாகனம் பயணிக்க அதிக சக்தி பயன்படுத்துகிறது. இதற்கு முக்கிய காரணம், அதிக பொறுமை கொண்ட வாகனத்திற்கு அதிக வேகத்தில் செல்ல அதிக சக்தி தேவைப்படுகிறது. குறைந்த பொறுமை கொண்ட வாகனம் குறைவான உந்துவிசையின் அழுத்தத்தில் மிக வேகமாக செல்கின்றன. இதனையே நமது ஆய்வு வலியுறுத்துகிறது. இதனை கருத்தில் கொண்டு வாகனம் உருவாக்கும் நிறுவனங்கள் பல ஆய்வுகளை மேற்கொண்டு சிறிய மற்றும் ஆற்றலுடைய என்ஜின்களை உருவாக்கி வாகனங்களை உருவாக்குகின்றன. என்ஜினின் பொறுமை குறைத்தால் வாகனத்தின் பொறுமையும் குறைக்கலாம். வாகனத்தின் பொறுமை குறைக்க அலுமினியம் போன்ற பொறுமை குறைந்த பொருட்களை கொண்டு வாகனம் தயாரிக்கலாம். இன்றைய நவீன காலத்தில் வாகனங்களின் உருவாக்கம் பல மாற்றங்களை பெற்று வருகிறது. என்ஜினின் பொறுமையை குறைக்கவும் அதன் இயக்கத்தை மேம்படுத்தவும், வாகனம் உருவாக்க பயன்படும் பொருட்களின் பொறுமையை குறைக்கவும், வாகனம் இயங்க தேவைப்படும் எரிபொருளின் தேவை கட்டுப்படுத்தும் போன்ற பல ஆய்வுகள் தொடர்ந்து நடந்த வண்ணமே உள்ளன. அடுத்ததாக பந்தய கார்கள். பந்தய கார்களை பார்த்தோமானால் அனைத்து கார்களும் வடிவத்தில் ஒரே மாதிரியாகத்தான் தென்படும். பெரும்பாலான பந்தய கார்கள் உள்ளே உள்ள அமர்விடம் அலுமினியத்தால் மாற்றப்பட்டிருக்கும். மேலும் உள்ளே உள்ள குளிர்ச்சி அகற்றப்பட்டிருக்கும். இதற்கு முக்கிய காரணம், பந்தய கார்களை வடிவமைப்பவர்கள் பொருத்தமான வேகம் மற்றும் பொறுமை ஆகியவற்றுக்கு ஏற்ப சிறந்த வேகத்தை வழங்குவதை உறுதிப்படுத்தி அதனை வடிவமைத்திருப்பர். இறுதியாக பந்தய மிதிவண்டிகள். பந்தய மிதிவண்டிகளை பார்த்தோமானால் ஓட்டுநர் சிறந்த வேகத்தை அடைய தனது பொறுமைக்கு ஏற்ப தனது சக்தியை மேம்படுத்த வேண்டும். மேலும் அவர் சிறந்த வேகத்தை அடைய தனது பொறுமையை குறைத்தல் நன்மை பயக்கும். ஆகவே உங்களிடமிருந்து விடைபெறும் முன் ஒரு பொருளின் பொறுமை குறையும் போது அது வேகம் அதிகரிக்கின்றது என்பதனை எங்கள் ஆய்வின் வழி வலுப்படுத்தி உள்ளோம். நன்றி.